நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு வந்து நல்ல குரங்காட்டம்லாம் ஆடுவேன், டான்ஸ்லாம் ஆடின பிறகு. அப்படி தான் இன்றைக்கி நான் வந்து அவுத்து போட்டு ஆட வந்திருக்கேன். நந்தலாவல்னு சொல்லி தனியாக ஒரு நைட்டில் எடுக்கலான்னு இருந்தேன். நைட்டோட நைட்டு ஆள் அவுட் ஆக்கிடுவாங்க. ஒரு 5 கோடி கடன் ஆயிரும். அந்த கடனை அடைச்சி வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு படம் எடுத்துருவேன். ஏதாவது அது துப்புரை வழங்க குப்பை எடுத்துருவேன். ஏதாவது எடுத்து ஓடிடும். மச்சு பிச்சுட்டு மச்சாங்கிறாங்க இதே படம் இந்த படம். அப்புறம் விமர்சனம், அவங்க அம்மா அவங்க என்ன திட்டுறது. கொஞ்ச நாளுக்கு வந்து ஃபுல்லாக அப்படி திருப்பி வந்தாங்க. இப்போ வந்து என் பேசி எந்த ஊருமா கேரளா நினச்சி போய் தொலை அந்த பக்கம் எல்லாம் கேரளாக்காரங்க தான் அப்படி அடிக்கிறாங்க. தனுஷோட 100 மடங்கு நல்லா நடிச்சிட்டீங்க சார். ஸோ நீங்கள் தியேட்டருக்குள்ளே போனால் எல்லாத்தையும் அவுத்து போட்டு அப்படியே போய் பார்க்கணும். அப்படி செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி இப்படி ஒரு சின்ன சேர் கொடுப்பாங்க. அப்படி உட்காந்து 2 மணி நேரம் போய் அண்ணாந்து பார்க்கணும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கருப்பு பெரிய ஹிட்டு. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக தண்ணி அடிச்சுட்டு பேசணும். எனக்கு எப்பவுமே ஒரு கேள்வி இருக்குது, எது நல்ல படம், எது கமர்ஷியல் படம், எது பார்க்க வேண்டிய படம், எது ஓடக்கூடிய படம், எது ஓட வேண்டிய படம்னு இருக்கு. நேற்று வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கருப்பு பெரிய ஹிட்டு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து அந்த பையன் ஒரு 4-5 வருஷம் ரொம்ப செட்பேக்காக இருந்துச்சு சூர்யாவுக்கு. அதுக்கப்புறம் இந்த படம் ஹிட். நான்லாம் ப்ரே பண்ணேன் அந்த படம் நல்லா வரணும். அதுக்கப்புறம் 2-3 நாள் அந்த படம் ரிலீஸ் ஆகல. ஒரு நாள் பாலாஜி வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமா அல்லாமல் வேற ஒரு துறையிலேருந்து வந்து அவனுடைய மெட்டில் ஹி ப்ரூவ்ட் ஆக்சுவலி. ஸோ எனக்கெல்லாம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை ஃபோன் பண்ணேன். அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு கார்த்திக் ஒரு பையன் தான் கூப்பிட்டு என்னப்பா ஆச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சான்னு கேட்டு அந்த படம் அந்த ஓடுதுன்னு சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அது ஓடக்கூடிய படம். அது கருப்பு பெரிய ஹிட்டு. அது ஓடக்கூடிய படம், இது ஓட வேண்டிய படம். இப்போ நான் அப்படின்னா உஷாராக வந்து என்ன பண்ணுவேன், டக்குன்னு ஒரு நந்தலால் இருப்பேன், அச்சு வெளியே வட்டிடுவாங்க. டமால் வந்து வேற ஒரு படத்தை எடுத்துருவேன், கழுத்தை வெட்டி தலைக்குள்ளே வச்சிருவேன். அப்படியே வச்ச உடனே பயந்தே நல்லா இருக்குன்றவாங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், போயிட்டு என்ன பண்ணுவோம், வந்து நந்தலாவல்னு சொல்லி தனியாக ஒரு நைட்டில் எடுக்கலான்னு இருப்பேன். நைட்டோட நைட்டு ஆள் அவுட் ஆக்கிடுவாங்க. ஒரு 5 கோடி கடன் ஆயிரும். அந்த கடனை அடைச்சி வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு படம் எடுத்துருவேன். ஏதாவது அது துப்புரை வழங்க குப்பை எடுத்துருவேன். ஏதாவது எடுத்து ஓடிடும். மச்சு பிச்சுட்டு மச்சாங்கிறாங்க இதே படம் இந்த படம். இது அதாவது சாவுறது எந்திரிக்கிறது, சாவுறது எந்திரிக்கிறது, இப்படியே பழகிடுச்சு. இப்போ எனக்கு ஐ பிகம் வெரி நம்பர் 1 ஆகிட்டாங்க. ரொம்ப கேர்ஃபுல் ஆகிட்டேன். ஒரு படம் எனக்காக எடுக்கிறது, ஒரு படம் என் பாக்கெட்டுக்காக எடுக்கிறது. நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு வந்து நல்ல குரங்காட்டம்லாம் ஆடுவேன், டான்ஸ்லாம் ஆடின பிறகு எனக்கு பிடிச்சவங்க கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. அப்படி தான் இன்றைக்கி நான் வந்து அவுத்து போட்டு ஆட வந்திருக்கேன் ஆக்சுவலாக. அப்புறம் விமர்சனம், அவங்க அம்மா அவங்க என்ன திட்டுறது. எங்கே கொஞ்ச நாளுக்கு வந்து ஃபுல்லாக அப்படி தான் திருக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து எழுதுறது, நம்ம நினச்சதெல்லாம் எழுதுறது. அங்கே நாகரிகன்ற பேரில் நீங்கள் பூமியாக இருக்கணும். உங்கள் அம்மா செத்து போன ஃபோன் வந்தால் கூட அம்மா நீ கொஞ்சம் லேட்டாக சாகுமா அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஊர், ஒரு லொத்த ஊர்னு வச்சுங்களேன். அந்த ஊரில் அந்த கட்டுப்பாடு இல்லை. அந்த குழந்தை அங்கே உட்கார்ந்துருக்கு, அவன் பேச ட்ரை பண்ணுறான். ஏன்னா he couldn't speak English, I know naturally. கஸ்தூராஜ் சார் தனுஷோட 100 மடங்கு நல்லா நடிச்சிருக்கீங்க சார். இந்த டைட்டில் வாங்கிச்சு பாருங்க, போதுமா? ரொம்ப பிடிக்கும் சார். உங்க பையன் ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ரா இந்தியாவின் மிகச்சிறந்த ஆக்டர், பெரிய ஆக்டர் ஆகிடும். அதெல்லாம் தாண்டிட்டீங்க சார். நீங்கள் உங்களை வச்சு செஞ்சுட்டீங்க. நான் முத்தம் உங்களுக்கு வந்தவொன்னே எங்களுக்கு வாட் அ கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். நான் யோசிக்கிறேன், ஏன் இந்த கலைப்படிப்பில் ஏன் இந்த மனுஷன் ரொம்ப மோசமான படம் தான் எடுத்திருக்காரு. அவர் பயங்கரமான படம்லாம் எடுக்கல. அவர் படம்லாம் எனக்கு பிடிக்காது ஆக்சுவலி. நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இளையராஜா கூட்டு வந்துடுவார் பயங்கரமா. இளையராஜா ஏதோ போடுவார், அது காதல் ஜாதி நேரத்தில். சாரி சார். ஆனால் இன்னைக்கு அவன் வாழ்ந்ததுக்காக அங்கீகாரத்தை பெற்று விட்டான் இந்த மனுஷன். ட்ராப் பண்ணிங்க அந்த அளவுக்கு. அதில் வந்து ஒரு மருமகளை ஒருத்தி வீட்டுக்குள்ள வர்றான். அவன் முகம் இத்தினூண்டு விழுண்டு. அந்த முகத்துக்குள்ள ஒரு 2000 ஏக்கரில் நடிச்சிருக்காங்க. அவன் 2000 ஏக்கரில் இப்படின்றா அப்படின்றா இப்படின்றா அப்படின்றா. இப்போ வந்து என்கிட்ட பேசி எந்த ஊருமா கேரளா நினச்சி போய் தொலை அந்த பக்கம் எல்லாம் கேரளாக்காரங்க தான் இப்படி நடிக்கிறாங்க. நான் சொல்லுவேன், இளையராஜிட்ட போய் ஒரு படம் ஒர்க் பண்ணுங்க சாவரக்கு முன்னாடி சொல்லுவேன். நான் டேரக்டர் சொல்கிறேன், ஒரு தடவை மகேஷ்ட ஒர்க் பண்ணி பாருங்க தெரியும்.
அடுத்த பர்த்டேக்காவது எனக்கு மெசேஜ் பண்ணுங்க மகேஷ். ஒரு நாளைக்கு ஒரு பையன், ஒரு ஆவரேஜா ஒரு 18 வயசு பையன் ஒரு நாளைக்கு 22 தடவை காதல் வருது அவனுக்கு ஆக்சுவலா. அப்புறம் 43 பேர்ட்ட மெசேஜ் அனுப்புறான். அது சில பேர் அவங்க அம்மாக்கே போறது ஆக்சுவலா, அவங்களும் மெசேஜ் அனுப்புறாங்க. அந்த மாதிரி ஆச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய ஒரு காதல்ன்றது வந்து ஒரு தவிப்பு, ஆண் பிரசவமாகிற நிலைமை காதல். அந்த காலத்தில் ஒரு ஆணுக்கு பிரசவம் வழி இருக்கும், அந்த மாதிரி காதல். அந்த படத்தில் ஒரு வழி அந்த படத்தில் நான் பார்த்துட்டேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஏன் நம்ம இந்த படம் வந்து ஒரு 50 ஆண்டுகளை காட்டுது, ஏன் நம்ம திரும்பி திரும்பி பேக்கில் போனோம்னா, திரும்பி திரும்பி செத்துப்போன அத்தையையும் செத்துப்போன பெரியம்மாக்கள் செத்துப்போன பாட்டிகளை நம்ம பார்க்குறது. அவங்க இனிமேல் வரமாட்டாங்க, போனவங்க தான். அவங்க ஃபியூச்சர், அவங்க பாஸ்ட்ல போயிட்டாங்க. பாஸ்ட் ரெசிடெட். we are going into bloody light speed into the future, a meaningless future. And what makes present? Only the art makes present. ஸோ நீங்கள் தியேட்டருக்குள்ளே போனால் எல்லாத்தையும் அவுத்து போட்டு அப்படியே போய் பார்க்கணும். அப்படி செல்லெல்லாம் ஆஃப் பண்ணிச்சு, இப்படியே ஒரு சின்ன சேர் கொடுப்பாங்க, அப்படி உட்காந்து 2 மணி நேரம் அப்படியே அண்ணாந்து பார்க்கணும். ஒரு எக்ஸ்ட்ராடனரி விஷனரி அவன் வந்து ஒரு கோஹரண்ட்டாக ஒரு கதை சொல்லுவான். அந்த கதையை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கதை பார்க்கும்போது உங்கள் செத்துப்போன பெரியம்மா, செத்துப்போன பெரியப்பா, செத்துப்போன தாத்தாக்கள், பாட்டிகள், அத்தைகள் எல்லாமே வருவாங்க. இதில் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாத்தையுமே ஃப்ரோசன் பண்ணியிருக்கான். எனக்கு தெரியும் இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ மியூசிக் போடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். முட்டாண்டா ஆட்டா முட்டா கிட்டா எல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் இது அப்படியே கிடையாது. அப்படியே வாழெல்லாம் அறுக்கிற படம் ஆக்சுவலாக. நீங்கள் ரொம்ப மேன்மையாக போட்டிருக்கீங்க. அதாவது இந்த படத்தை நீங்கள் அவ்வளோ சஃபர் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் த சஃபரன்ஸ். அது பர்டிகுலராக என் கிரெடிட்ஸில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ. நீங்கள் வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல கிறிஸ்துவாகவே இருந்திருக்கீங்க. எனக்கு சிவனும் வேண்டும், கிறிஸ்துவும் வேண்டும், அல்லாவும் வேண்டும், விஜயும் வேண்டும். இந்த படம் ரொம்ப மேன்மையான படம். இந்த கடைசி கிளைமேக்ஸில் அந்த காதலில் அந்த பையன் வந்து நிறைய பேர் தமிழ் சினிமாவில் காதலை தொட்டிருக்கோம். அதில் ஒரு விரசம் வந்துக்கிட்டே இருக்கும், அதில் ஒரு ஆசை இருக்கும். ஒரு ஆசை, ஒரு விரசம், ஒரு தான், ஒரு சுயம், எனக்கு நீ எப்படின்னா எனக்கு தாண்டி அப்படின்றதெல்லாம் இருக்குமா? இதில் முழுக்க இந்த காதலில், இந்த படத்தினுடைய காதலில் சாக்ரிஃபைஸ் மட்டுமே இருக்கு. வச்சுக்கோங்க, பரவாயில்ல வச்சுக்கோங்க. நான் உன்னை நேசிக்கிறேன். ஒரு காதல் பிரிஞ்சிருது. அந்த காதல் பிரிஞ்ச பிறகு அவன் வந்து அந்த காதலிக்கு தப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக அவன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அருமையான சீனை வச்சான். அந்த சீனை நான் விழுந்து அழுதேன். ஆக்சுவலாக கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக தான் எடுத்துருந்தேன், கொஞ்சம் சட்டிலாக எடுத்துருக்கலாம் இன்னும் கூட. ஆனாலும் பரவாயில்ல, நான் அழுதேன். ஏன்னா சினிமாவே எக்ஸசைஸ் பண்ணுறதானே. என்னுடைய இருதயத்தையும் டியர் டக்ஸையும் எக்ஸசைஸ் பண்ணுறது தான் நான் சினிமாவே பார்க்குறேன். அந்த சீனில் ரொம்ப அழுதேன். அது வந்து ரொம்ப மேன்மையாச்சு. இந்த வயசு குழந்தைங்களுக்கு ஒரு தகப்பனா நம்ம 18 வயசு பையங்களை கூட்டு என்ன படம் பார்க்கணும் நம்ம காட்டணும். எல்லா படமும் பார்க்கட்டும். சரி இங்கே வாடா இந்த படத்தை பாடுறான் அப்படின்னு மடியில் உட்கார வச்சு அவனுக்கு காட்டணும். மடியில் உட்கார வச்சு காட்ட வேண்டிய படம் இந்த படம் ஐயா.